ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.3 மூன்றாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றுள் எது பொருத்தமில்லாதது? இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இருக்கலாம். ரெண்டு பக்கம் சமமாக இருந்து இப்படி ஒரு விரிகோணம் இருக்கலாம். இரு சமபக்க குறுங்கோணம் இருக்கலாம். ரெண்டு பக்கம் சமமாகவும் குறுங்கோணமும் இருக்கலாம். சமபக்க விரிகோண முக்கோணம் மூணு பக்கமும் சமமா இருந்துருச்சு அப்படின்னா அது குறுங்கோணமா தான் இருக்க முடியும், விரிகோணமா இருக்க முடியாது. சமபக்க குறுங்கோண முக்கோணம் இருக்கலாம், ஆனா விரிகோண முக்கோணம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் விரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல 90க்கு மேல வந்துருது. அப்ப 90க்கு மேல ஒரு கோணம் போயிடுச்சுன்னா மற்ற ரெண்டு கோணமும் சமபக்கமா இருக்க வாய்ப்பே இருக்காது. ஸோ விடை இ. மூணு பக்கமும் சமபக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது குறுங்கோணத்துக்கான வாய்ப்பு தான், விரிகோணத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பக்கம் சமமா இருக்கலாம் விரிகோண முக்கோணம். ஸோ பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க.